அதுல வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள் என்ற தலைப்புல நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒளிபரப்பக் கூடாது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. உண்மையாக இருப்பதற்கு பல மடங்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இயல்பாக ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதைத்தான் நம்ம ஃபாசிசம்னு சொல்றோம். எதிர்கருத்துகளை நீங்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாதீர்கள், தடி கொண்டு தாக்குங்கள். அவ்வளவுதானே ஃபாசிசம். அப்போ இந்த நீயா நானாவுல ஒரு விவாதம் நடந்ததாகவும், இருமொழி கொள்கைக்காக பேசியவர்கள் மிக அழுத்தமான கருத்துக்களை வைத்ததாகவும் சொல்லுகிறார்கள். எனவே அதில் எதிரணியில் கலந்து கொண்டவர்கள் மேலே போய் சொல்லி அழுத்தம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியே வெளிவராமல் செய்து விட்டார்கள் என்று இன்றைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களிலும் சொல்லப்படுகிறது. அது நியாயமாக அல்லது உண்மையாக இருப்பதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா மிக எளிமையான ஒரு காரணம், எப்போதும் ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்க ஒரு கருத்தை எதிராக பேசலாம், மக்கள்கிட்ட பேசலாம் என்று கருத மாட்டார்கள். எதிர்கருத்து வரக்கூடாது என்றுதான் கருதுவார்கள். நீங்கள் இப்போ அண்மையில் ராஜஸ்தானில் நடந்ததை பார்த்துருப்பீங்க. நான் பொதுக்கூட்டத்தில் கூட பேசினேன். சௌசா மாவட்டத்தில் ராஜஸ்தானில் ஒரு போட்டி தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருந்த ஹன்ஸ்ராஜ் என்கிற இளைஞனை போலி அன்றைக்கு போய் அந்த வண்ண பொடிகளை பூசும்போது பூச மாட்டேன்னு சொல்லி வெளியே போனதுக்காக இழுத்துட்டு வந்து அடித்து உதைச்சி கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. அது யாரோ ஒரு 3 பேர் யாரோ ஒருவரை கொண்டதாக பொருள் அல்ல. அதுதான் ஆர்எஸ்எஸ். இதுதான் சனாதனம். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்குடையது. தங்கள் கருத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்களை அழித்து விடுவது. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவரும் இந்து மதத்தை சார்ந்தவர் தான். பேரே சொல்லுதில்ல. அவரும் இந்து மதத்தை சார்ந்தவர் தான். அதற்கு பிறகு அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சாலைகளை எல்லாம் மறித்து போராடுகிறார்கள். அவர்கள் எல்லோருமே அதே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் எந்த மதம் என்பதெல்லாம் அல்ல. நீங்கள் பட்டியலின மக்களை படிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா? சொன்னவர்களும் இந்துகள், பாதிக்கப்பட்டவர்களும் இந்துக்கள் தான். ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல. அது பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான கோட்பாடுகள், பல்வேறு விதமான வழிபாடுகள், பல்வேறு விதமான வழிமுறைகளினுடைய ஒரு கூட்டு கலம்பம். தேவைன்னா எல்லாம் ஒன்றும்பாங்க, அப்புறம் எல்லாரும் சண்டையும் போட்டுக்குவான். ஆகையினால இதுதான் இந்த ஃபாசிசத்தன்மை தான் ஆர்எஸ்எஸ். நாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுக்கு அடிப்படையான நோக்கமே அது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது என்பது தான். நீங்கள் சீமான் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள். நீங்கள் பாருங்கள், அவர் பேச்சில் எப்போதும் ஜனநாயகமே இருக்காது. தான் என்கிற ஆணவம் இருக்கும்.